என்ன விஷயம் பேச போறாங்க நாளைக்கு தெரியும். ஆனால் டெஃபினட்டாக ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம். கொங்கு மண்டலமே அதிரப்போகுது. தலைவர் வந்து செங்கோட்டையன் அண்ணனோட சேர்ந்து கொங்கு மண்டலம் ஆனது தளபதியின் மற்றும் ஒரு கோட்டையாக மாறப்போகுது. இதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி மீட்டிங்க்கு கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியா வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. முத முறையா ஈரோட்டுக்கு வராரு. ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நாளை தான் பொதுக்கூட்டம். இப்பவே மக்கள் வந்து திரளான மக்கள் வந்து இந்த திடலை வந்து பார்க்கணுங்க அவ்வளோ ஆர்வம் இருக்கு. இது எல்லாமே தலைவர் மேல இருக்கிற அன்புனால தான். கண்டிப்பா மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தலைவரை பார்க்கணுங்கிறது தான். ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் இங்க இருக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து விஜய் கலந்துக்க போறாரு. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு? பார்த்தீங்கன்னா காவல்துறையினரே வந்து 80க்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாம் அண்ணன் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணி அது என்னென்ன தேவையோ என்னென்ன பண்ணணும்னு காவல்துறை சொன்னாங்களோ அதுக்கு மேலேயே பண்ணி குடிநீர், கழிப்பிட வசதி, அவசர சிகிச்சை உதவி, அதுக்கான அனைத்து வசதிகளும் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே இந்த இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த பார்ட்டிக்கும் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்க? நீங்களே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதரவு பிளஸ் மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் அன்பு, இதெல்லாம் காரணமாக பெரும் திரளாக மக்கள் வராங்க. நாங்கள் அனைத்து வசதிகளும் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இதற்கு மேல் வந்து காவல்துறையினர் வந்து அவர்கள் பணியை வந்து செய்யணுங்கிறதா எங்கள் அனைவரோட எதிர்பார்ப்புமே. களம் எப்படி இருக்கு? நீங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் போறீங்க, மக்களை பாக்குறீங்க, தொண்டர்களையும் பாக்குறீங்க. களம் எப்படி இருக்கு? கொங்கு பகுதியில் களம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் இப்ப கூட அனைத்து கொங்கு சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா டிவிக்கே தான் இந்த தடவை வந்து கொங்கு மண்டலத்தில் ஸ்வீப் பண்ண போகுது. அதுதான்